Hello guys. Next time பார்ப்போம். Every student in a class was given a pack of 12 toffees. If total number of toffees distributed are equal to 1116, then the number of students in a class are okay. மொத்தம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து 1116 இருக்கு. அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பேக்கில் 12 டாபிக்ஸ் இருக்கும். அப்போ எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேவா? இப்போ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ், அப்போ அந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தி டாஃபி பேக் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் மொத்தம் 1116 கைஸ். ஒரு பாக்கெட்டில் 12 டாஃபீஸ் இருக்கும். இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ ஓகேவா? இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 12 into 9 108 பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ 3 6னா 12 into 30 12 3 6 36. அப்போ 36 12 3 டைம்ஸ் வரும். இப்போ 93 ஆன்சர்ஸ். எக்ஸாம் போங்க. எக்ஸாம் ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. இன்னி ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி. அதோட சம் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதான் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ ஆங்கிள் பி angle C is equal to 90 degree and angle C is equal to 20 degree. Next AD perpendicular BC at D. ஒரு triangle எடுத்துக்கோங்க guys. இது A B C. AD perpendicular BC. AD BCக்கு perpendicular இருக்கு ஓகேவா? அப்புறம் and the bisector of A. அப்போ ஏவோட பைசெக்டார்னா இதுவும் டீட்டானா இதுவும் டீட்டா, அந்த மாதிரி ஹாஃபாக டிவைட் ஆகும். அது வந்து ஈல மீட் ஆகுது பிசியில் வந்து ஓகேவா? இந்த வேல்யூ வந்து எக்ஸ் டிகிரி. இஃப் தி மெஷர் ஆஃப் டிஏஇ இருக்கா, டிஏஇ எக்ஸ் டிகிரி அவங்களுக்கு கொடுத்துட்டான். ஓகே, தென் ஃபைண்ட் தி சப்ளிமெண்ட்ரி ஆஃப் ஆங்கிள் எக்ஸ். இந்த எக்ஸு கண்டுபிடிச்சி அதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் நம்ம கேட்டிருக்கான் கொஸ்டின் கண்டுபிடிக்கணும் ஓகேவா? இப்போ நமக்கு ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லாம் 90 டிகிரி நமக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். இப்போ பி ப்ளஸ் பி 2பின்னு வந்துருமா? 2b is equal to 90 plus 10 90 plus 20 110. அப்போ 2 கீழே போயிருமா? அப்போ b is equal to 55 டிகிரி. ஓகேவா கைஸ்? b 55னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 55 90 மைனஸ் 55 சி வந்து 35 டிகிரி. ஓகேவா கைஸ்? இப்போ b 55 சி 35. ஓகேவா? மொத்தம் டோட்டல் ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி வரும். இப்போ இது 55 இது 35. இப்போ மொத்தம் 60 90 ஆச்சா? இப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் 90 ஏ ஓகேவா? இப்போ நமக்கு இந்த எக்ஸ் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பியோடைய ஆங்கிள் சியோடைய ஆங்கிள் 55 மைனஸ் 35 divided by 2. ஷார்ட்கட், டைரக்ட் ஷார்ட்கட் மக்களே. 55 minus 35 20. 20 by 2 10 டிகிரி. ஆனால் 10 டிகிரி ஆன்சரில் இருக்காது. எக்ஸோட வேல்யூ 10 டிகிரி. அதில் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு 2 ஆங்கிள் இருக்குது. அதோட ஆங்கிளோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து என்னென்னா 180 டிகிரி ஓகேவா? அதுவே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சீக்வல் டு 90 டிகிரி. இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ நமக்கு எக்ஸோடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டிருக்கோம். அப்போ 180லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க 10. 180 மைனஸ் 10 170 டிகிரி. ஓகேவா கைஸ்? இப்போ 170 டிகிரி தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபார் எ சர்டைன் ஐட்டம்
the profit obtained is 180 degree of cost price. அதாவது ப்ராஃபிட் வந்து 180% ஃப்ராக்ஷன் எழுதணும்னா பை 100. ஓகே, ஃபர்ஸ்ட் லைனுக்கு இந்த மீனிங் இதை நம்ம மேக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதிட்டோம். இஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஐட்டம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 28%, பட் த செல்லிங் ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது காஸ்ட் ப்ரைஸோட ஐட்டம் வந்து 28% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி நியூ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நியூ ப்ராஃபிட். அதாவது நியூ ப்ராஃபிட்டோடைய நியூ ப்ராஃபிட்டு டிவைடட் பை நியூ காஸ்ட் ப்ரைஸ், அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா, இந்த பர்சன்டேஜ் கிட்ட ஆஃப் இருக்குது. இந்த ஆஃப் எதுக்கிட்ட இருக்குன்னு பாருங்கள், நியூ காஸ்ட் ப்ரைஸ். இப்போ டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் வரணும், நியூமரேட்டரில் நியூ ப்ராஃபிட் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ வந்து ப்ராஃபிட் இந்த சிபியை கீழே கொண்டு வந்துருங்க கைஸ். சிபி ப்ராஃபிட்டு 180 டிகிரி, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. நமக்கு தெரியும் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 180 ப்ளஸ் 100 280. ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 28% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100ல் 28% எவ்வளோ? 128. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டான். அப்போ செல்லிங் ப்ரைஸு அப்படியே இருக்கும். ஓகேவா? இது சிபி, இது எஸ்பி. இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு பாருங்கள். 272 ப்ளஸ் 80 எவ்வளோ கைஸ்? 72 280 மைனஸ் 128 எவ்வளோ? 152 ப்ராஃபிட்டு. 152 ப்ராஃபிட்டு பை நியூ காஸ்ட் ப்ரைஸ். நியூ காஸ்ட் ப்ரைஸ் இந்த இருக்குது 128. ஓகேவா? இன்ட்டு 100. இதான் நம்ம கேட்டிருக்கோம். எப்படி எழுதலாம்னா 1 ப்ளஸ் 24 பை 128. ஓகேவா? இங்கே பாருங்கள், 128 இன்ட்டு 1 128 ப்ளஸ் 24 132 152 வந்துட்டா இன்ட்டு 100%. ஓகே, இப்போ 100 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. 100% ப்ளஸ் 6 டேபிள் 4 டேபிள் அடிச்சோம்னா 6 4s are 24, 3 4s are 12, 2 திரும்படி அடிச்சோம்னா 3/16. அப்போ அந்த 300 உள்ள 3க்கு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 300/16. 300 1 டைம்ஸ் ரிமைனிங் 14. 14னா ஐ திங்க் 16 இன்ட்டு 14 இருக்கா? 14 டிவைடட் 16 8 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும். 8.75 சம்திங்ஸ் வரும். ஓகேவா? அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டில் 119% எடுத்துக்கலாம். அப்போ 119 தான் 119% ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேவா கைஸ்? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து ஜாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. The area of quadrilateral whose diagonal is 8 cm and the length of perpendiculars drawn to that diagonal from opposite vertices are 5 cm and 3.5 cm கொடுத்துட்டான். எக்ஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம வந்து குவாட்ரிலேட்டரல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகேவா கைஸ்? இப்போ வந்து டைகனல், இது ஒரு டைகனல். ஓகே, இந்த டைகனல் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான் கொஸ்டினில். ரெண்டு ஆப்போசிட் வெர்டிசஸ்லேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா ஆகுது. அதோட இது வந்து ஒன்று வந்து 3.5, இது வந்து எம்னு வச்சுக்கலாம். இது இந்த வெர்டிஸ்லேருந்து ட்ரா ஆகுது வந்து 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் கேட்டிருக்கோம். குவாட்ரிலேட்டர் ABCD ஈக்குவல் டு ஏபிசியோட ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் பெர்பெண்டிகுலராக மக்களே, பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி இதாகும். ஓகேவா? அடுத்து ஏ ட்ரையாங்கிள் ஏடிசி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு மொத்த குவாட்ரிலேட்டரல் ஏரியா கிடச்சிரும். இப்போ ஏபிசி, ஏசி வந்து பேஸா, அப்படி ரிவர்ஸில் பாருங்கள், ஏசி பேஸு.
அப்போ ஹாஃப் இன்ட்டு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு பேஸ் 8 ஹைட்டு 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் அதே மாதிரி ஹாஃப் ட்ரையாங்கிள் ஏடிசியோட பேஸு ஏசியா பேஸ் இன்ட்டு 8 இன்ட்டு ஹைட்டு 3.5 3.5 நம்ம 7/2 எழுதிக்கலாம். ஓகே, கால்குலேஷன் 4 அப்போ 4 × 5 20 ப்ளஸ் 4 டைம்ஸ் அடிச்சோம்னா 2 இப்போ 14 போட்டோம்னா ஆன்சர் 34 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் 34 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம்.